வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெஜ்ஜு குருமா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நிறைய காய்கள் இருந்துச்சு. நான் மார்க்கெட் போகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப நிறைய காய்கள் வாங்கிடுவேன். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி குருமாவில் நிறைய காய்கள் போட்டு வைக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல ஹெல்த்தியாக உடம்புக்கும் ஆட் ஆகும். மஷ்ரூமு, முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து குருமா வைக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நூக்கலும் அப்படிதான், நல்ல ஒரு எலசான நூக்கலாக இருக்கிறப்ப குருமாவில் போடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இதெல்லாம் போட்டு சோயாபீன்ஸு கொஞ்சம் போட்டு, சோயாபீன்ஸு உடம்புக்கு நல்லது. இப்படி குருமா வைக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் ஆட் பண்ணிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். குருமாவில் இந்த காய்கள் அப்படியே நல்லா ஊறி சாப்பிட்றப்ப லஞ்சுக்கும் நல்ல சூப்பராக நல்ல டேஸ்டாக இருக்கும். அப்போ சப்பாத்திக்கு தொட்டுக்கிறப்ப பார்த்தா நல்லா மேட்ச் ஆகும். இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் மேட்ச் ஆகும். இந்த மாதிரி வைக்கிறப்ப மெயின் டிஷ் எல்லாத்துக்குமே இப்படி குருமா வைக்கிறப்ப நல்லா மேட்ச் ஆகும். வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்க்கலாம். முருங்கைக்காய், காலிஃப்ளவர், சோயாபீன்ஸ், மஷ்ரூம், நூக்கல் உள்ளே இருக்குது. இங்கே பாருங்க, நூக்கல் எல்லாம் போட்டு குருமா சூப்பராக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஈஸியாக டேஸ்டியாக இதெல்லாம் போட்ட ஒரு குருமா சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். நீங்கள் காய் இதில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ போடலாம், இல்லை இந்த அளவும் போடலாம். காய் உங்களுக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம். இதை உருளைக்கிழங்கு போடலாம். இந்த மாதிரி குருமாக்கு ஏற்ற காய்களை போட்டு என்ன காய் இருக்கோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்தலாம். இஞ்சி பாருங்க இந்த அளவு, பூண்டு ஒரு 15 பல், 2 பச்சை மிளகாய், தக்காளி இந்த அளவு, பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக வேண்டாம், ரொம்ப பெருசாக வேண்டாம், மீடியம் சைஸில். தாளிப்புக்கு கொஞ்சம் பட்டை, மராட்டி மூக்கு, கொஞ்சம் கல்பாசி. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் பரவாயில்ல. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரைக்கிறதுக்கு 3 கிராம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய். தாளிப்புக்கு இந்த ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடலெண்ணெய் காமனாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிப்பு போட்டுக்கலாம். கல்பாசி போட்டாச்சு, பட்டையும் மராட்டி மூக்கு போட்டிருக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு. தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் போடுறேன். வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப இப்படி உப்பு ஆட் பண்ணுறப்ப தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். காய் உங்கள் சாய்ஸு, நீங்கள் வெறும் மஷ்ரூம் போட்டு பண்ணலாம், குருமாக்கு ஏற்ற காய் எது இருக்கோ அது மாதிரியும் போட்டு பண்ணலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கினோன்னு தான் இஞ்சி பூண்டு போடணும்னு இல்லை, இஞ்சி பூண்டு ஒரு 10 செகண்ட் வதங்கினோன்னா போதும். காய் போட்டுக்கலாம். சோயாபீன்ஸ் கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன், நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டில் வேகட்டும். காய் நல்ல எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டில் வதங்குறப்ப குழம்பு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும், காயும் நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அடி பிடிக்காம இந்த கிளறி விடுங்க. இப்படி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதங்கட்டும். இடையில அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கிளறி விடுங்க. இதையே அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தருன்னு அரைச்சிக்கோங்க.
அந்த இஞ்சி பூண்டில் வந்து நல்லா வதங்கி இருக்கு. இந்த மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் வந்து போட்டுடலாம். அதையும் வந்து இதோட நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகறதுக்கு தண்ணி வச்சிடலாம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. 15 செகண்டு அந்த மசாலா வதங்கினோன்னா தண்ணி வச்சிடலாம். இந்த வேகட்டும். வெந்தோன்னே இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். காய் வந்து ஒரு 3/4 வேக்காடு வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்ட்டுன்னு இல்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு போடுறேன். உப்பு காரம் வந்து எப்பயுமே வீட்டளவு போடுங்க. இது வந்து வேகட்டும். 1/4 மணி நேரம் வந்து வேகறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது வந்து 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். வந்து சப்பாத்தி தான் போட போகிறேன். சப்பாத்திக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து கரெக்டாக சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி செட்டிநாடு கொடி ரெசிபீஸோட டிப்ஸ் என்னன்ட்டு இன்னைக்கு பார்த்துடலாம். முடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் வந்து தனியாக எடுத்துட்டு அது நீங்கள் மஞ்சக்கருவை வந்து இப்படி ஸ்பூன் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது க்ளீனாக வந்துடும். முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நல்லா வந்து எண்ணெய் போடாத, எண்ணெய் அப்ளை பண்ணாமல் இருக்கிற ட்ரை ஹேராக இருக்கணும். அப்படி ட்ரை ஹேராக இருக்கிறப்ப இந்த வெள்ளைக்கருவை வந்து நல்ல ஒரு உங்களுக்கு முடி அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா வந்து 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா 1 முட்டையோட வெள்ளைக்கருவே போதும். நல்லா வந்து முடியில இந்த தலையிலெல்லாம் நல்லா படுற மாதிரி இந்த வெள்ளைக்கருவை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருங்க. 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷாம்பு, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ஷாம்புவோ அல்லது சீயக்காயோ அரப்போ நீங்கள் என்ன போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ அது மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வந்து தலையை காய வச்சுட்டு பார்க்குறப்ப நல்ல சில்கியாக நல்லா இருக்கும், நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகிறப்ப நல்லா வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இது சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து டைம் இருக்கிறப்ப சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டே கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த குருமாவுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மஷ்ரூமு, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு என்ன மாதிரி இந்த குருமாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காய்கறி இருக்கும்ல, அது மாதிரி போட்டு பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும் குருமா. முருங்கைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து குருமாவில் ஆட் பண்ணுறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா இருக்கும். முருங்கைக்காய் வந்து சாம்பாருக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இல்லை, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் வந்து குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஏதாவது ஒரு காய் மட்டும் போடுறீங்க, இல்லை மஷ்ரூம் மட்டும் போடுறீங்க அப்படின்னாலும் வந்து எந்த அளவு வந்து மசாலா எடுக்கணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய காய்கறி போடுறங்காட்டி இந்த அளவு காமிச்சிருக்கிறேன். இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குருமா வந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகும். எல்லா மெயின் டிஷ்ஷுக்குமே வந்து மேக்சிமம் மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா.